இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்பர் சிஸ்டம் வந்து பேசிக்காக டெசிமல் நம்பர் அண்ட் தென் பைனரி நம்பர் அந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு தென் வி கோ ஃபார் ஆக்சுவல் நம்பர் அண்ட் தென் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போ டெசிமல் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வி நோ தட் இஸ் 0 to 9. அதுதான் வந்து டெசிமல் 9. 0 1 2 3 4 5 டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றது. அண்ட் தென் பைனரியில பாத்தீங்க அப்படின்னா 0, 1 இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், பேஸ் ஆர் ரேடிக்ஸ். தட் இஸ் இதுல மொத்தமா இப்போ டெசிமல் நம்பருடைய பேஸ் ஆர் ரேடிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 0ல இருந்து 9 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ். ஸோ அந்த 10 தான் வந்து டெசிமல் நம்பருடைய பேஸ். நம்ம ஏதாவது ஒரு நம்பர் எழுதி பேஸ் 10 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதற்கு இல்லையா இதான் பேஸ் ஆர் ரேடிக்ஸ் டெசிமல் நம்பர். இட் மீன்ஸ் டெசிமல் நம்பர். The same பைனரி நம்பர்ல பாத்தீங்கன்னா 0 and then 1 only 2 numbers. ஸோ பைனரி நம்பர் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி போட்டு நம்பர் உள்ள எழுதி பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பைனரி இப்போ டெசிமல் நம்பர் அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம் 0 to 9 இந்த காம்பினேஷன்ஸ்ல நம்ம எவ்வளவு பிக்கஸ்ட் நம்பர் வேணாலும் எழுதலாம், ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணாலும் எழுதலாம். த சேம் பைனரி நம்பர்ல பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் 0 and 1 அப்படின்னு வைக்கிறோம். இப்போ டெசிமல் நம்பர்லயும் 10 காம்பினேஷன்ஸ் நம்பர் வரும் அண்ட் தென் பைனரி நம்பர்லயும் 10 காம்பினேஷன்ல நம்ம நம்பர் எழுதுவோம். இப்போ நான் 101 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன், ஜஸ்ட் 101 அப்படின்னு எழுதினேன் அப்படின்னா இது டெசிமலா அதாவது பைனரியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ டு அவாய்ட் தட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பேஸ் ஆர் ரேடிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த பேஸை பார்த்தோம் அப்படின்னா 10 0 to 9 there is டெசிமல் நம்பரோட பேஸ். அதை பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a டெசிமல் நம்பர். சப்போஸ் 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பைனரி நம்பர். இதே தான் அடுத்த நம்பர் சிஸ்டம்க்கு தட் இஸ் ஆக்டல் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 0 to 7 டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 நம்பர்ஸ். ஸோ அதனுடைய பேஸ் வந்து 8. ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 15 தட் இஸ் 0ல இருந்து 9 வரைக்கும் சேம் அஸ் டெசிமல் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ABCDEF நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு 16 நம்பர்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய ஹெக்ஸாடெசிமலுடைய பேஸ் வந்து 16. நான் ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமும் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். வெரி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்படி வந்து நம்ம டெசிமல் நம்பரை வந்து பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம டெசிமல் நம்பர் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எழுதுவோம்னா 0 1 2 3 4 5 ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதோட எடுத்துறேன். இதுக்கு ஈக்குவலன்ட் பைனரி அப்படின்னு எழுதணும் அப்படின்னா 0 2 டிஜிட்ல எழுதுனா 0 0 0 1 1 0 1 1 1 0 0 101 இப்படின்னு கரஸ்பாண்டிங் பைனரி நம்பர்ஸ் எழுதும். அப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். 0 ஓகே நம்ம வந்து 0 0 ரெப்ரசென்ட் பண்றோம், 1 வந்து 1 ரெப்ரசென்ட் பண்றோம். அண்ட் தென் ஃபார் 2 வந்து எப்படி 1 0 வருது ஒரு சிம்பிள் நம்பர் வச்சு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து மற்ற நம்பர் சால்வ் பண்ணலாம். இப்போ 2 அப்படிங்கிற டெசிமல் நம்பரை நம்ம பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணணும்னா நம்மளுடைய கொடுத்துருக்க நம்பர் டெசிமல்ல 2 அந்த 2வை பார்த்துக்கோங்க. டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் 2ங்கிற நம்பரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. டெசிமல் நம்பர் 2 கொடுத்துட்டாங்க. இந்த டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அந்த 2வை என்ன பண்ணலாம் அப்படின்னா பைனரியோட பேஸ் என்ன 2 அந்த 2வால நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 பேலன்ஸ் 0. ஸோ இந்த ஆர்டர்ல நம்ம எழுதணும். இப்போ அந்த 2 அப்படிங்கிறது ஓகே. தென் சப்போஸ் உங்களுக்கு 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க. 3க்கு வந்து ஈக்குவலன்ட் பைனரி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 3 நான் என்ன பண்றேன் அப்படின்னா பைனரியோட பேஸ் வந்து 2 அந்த 2வால டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஒரு டைம் பேலன்ஸ் 1. ஸோ நான் இந்த ஆர்டர்ல எழுதினேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் 1, 1 பேஸ் 2. அப்போ டெசிமல் நம்பர் 3யோட ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா
11. ஓகேவா? கொஞ்சம் பெரிய நம்பருக்கு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8. 8ங்கிற டெசிமல் நம்பரை நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 8 2 ஆல டிவைட் பண்றோம். பைனரியோட பேஸால டிவைட் பண்றோம். 4 times 0. Again I divide by 2. 2 2s are 4. Balance 0. Again 2. 1 times balance 0. So you write from 1 to அப்போ finally we get 8 decimal number. Equivalent binary number is. Are you clear in this? ஓகேவா? ஸோ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அது பைனரியா வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதனுடைய பேஸால பைனரியோட பேஸால டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் ஜீரோஸ் போட்டுட்டு இந்த ஆர்டர்ல எடுத்து எழுதி பேஸ் 2 அப்படிங்கறத போட்டோம் அப்படின்னா we will get that corresponding binary number. பட் எப்பவுமே நம்பர் சிஸ்டம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது டெசிமல் நம்பராகவே இருந்தா கூட பேஸ் 10 பேஸ் 2 கொடுக்கணும். அதர்வைஸ் உங்க ஆன்சர் வந்து தப்பு. ஓகேவா? தென் பாத்தீங்க அப்படின்னா ஓகே டெசிமல்ல இருந்து பைனரிக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நான் எப்படி டெசிமலுக்கு கொண்டு வருது? ஜஸ்ட் அ ரிவர்ஸ் ஆப்ரேஷன். இதுல டிவைட் பண்ணோம் இல்லையா, அதுல அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 8 எடுத்துக்கிறேன். இப்போ நான் क्वेश्चन எப்படி எழுத போறேன் அப்படின்னா இந்த பைனரி நம்பரை நான் டெசிமலா எழுதணும். ஓகேவா? சிம்பிள் ஸ்டெப். நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர்ஸ் ஒவ்வொரு டிஜிட்டையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி எழுதுங்க. அதாவது 1 into 2 plus 0 into 2 plus 0 into 2 plus 0 into 2. அதாவது கொடுத்திருக்க 1 கொடுத்திருக்க 0 கொடுத்திருக்க 0 கொடுத்திருக்க 0 எல்லாத்தையுமே 2 ஆல இண்டிவிஜுவலா மல்டிப்ளை பண்ணி ஒன்னொன்னுக்கும் நடுவுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிளஸ் சிம்பல் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். தென் the next step என்ன அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் அந்த மல்டிப்ளை பண்றோம் இல்லையா 2 அதுக்கு ஒரு பவர் போடணும். 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3. okay so 2 power 3 it becomes 8 plus இப்போ இங்க 2 power 2 னா 4 இருக்கு, 2 power 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 இருக்குது, 2 power 0 1, anything power 0 1 அது நமக்கு தெரியும். பட் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இது எல்லாமே மல்டிப்ளைட் பை அந்த நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா 0 இருக்கு. 0வால நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து 0. ஸோ plus 0 plus 0 plus 0. Finally you will get the answer is 8. இதுதான் பைனரியில இருந்து நம்ம டெசிமலுக்கு மாத்திர முறை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல அதர் கன்வர்ஷன்ஸ் ஆக்டல் டு ஹெக்ஸா, ஹெக்ஸா டு பைனரி, ஹெக்ஸா டு டெசிமல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். Thank you.